இருக்கட்டும். 2 பேரா? பெருசு பயங்கரமான ஆள் யாரியே. போங்கம்மா, கொஞ்சம் வழி விடுங்கம்மா. சும்மா அதனால கொஞ்சம் நேனி தண்ணி சாப்பிடு. பாப்பா மாத்திரம் கொஞ்சோண்டு ஜினி சாப்பிடு. எனக்கு கொஞ்சம் ஊத்த சொல்லுமா. நீ பிராந்தி சாப்பிடுவியா? பாப்பா ஆசைப்படுதல. சாப்பிடுமா, சாப்பிடு சாப்பிடு. நான் மறுபடியும் ஊத்திட்டேன் போது. பாப்பாவ ஹீரோயினா பந்தானி மദ്രാஸ்ல ஒரு ப்ரொடியூசர் சொல்லிருக்காரு. வெரி குட் வெரி குட். நல்லா வரணும் நல்லா வா. நீங்க ஊத்துங்க. நீங்க கூட படம் எடுக்கிறதா சொன்னாங்க. நானா? உங்க படத்துல என் பொண்ணுதான் ஹீரோயினி. நான் படம் எடுக்கிறதுலமா? சார் சும்மா சொல்றாரு. உங்க படத்துல என் பொண்ணுதான் ஹீரோயினா பண்ணணும். ஐயோ நான் படம் எடுக்கிறதுலமா. பாப்பாவை சும்மா நினைக்காதீங்க. பாப்பாக்கு நல்ல டான்ஸ் தெரியும், பாட்டு பாடும். எதமா காட்டு ஒரு வாட்டி. ஓ ரசிக்கும் சீமானே, ஓ ரசிக்கும் சீமானே வா, ஜொலிக்கும் உடை அணிந்து கலைக்கும் நடனம் புரிவோம். அதே நீ பொண்ணு பாத்தீங்களா? சூப்பர். சூப்பர் சூப்பர் ரொம்ப சூப்பர். உட்காரு வா உட்கார். என்ன சார் இன்னொரு பாட்டில் இல்லையா? கடையில வைக்கும், போற வழியில் வாங்கி சாப்பிடுங்க. சரி பரவாயில்ல, நான் தொடச்சுக்கமா. நாங்க வரோம். பாத்து போங்கம்மா. இருங்கம்மா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா? பாட்டு சத்தம்லாம் பலமா இருந்துச்சா? பாட்டும் முடிஞ்சாச்சு, பாட்டிலும் முடிஞ்சாச்சு. மம்மி மம்மி பாட்டில் கூட வந்து என்னம்மா? ஏய் என்ன கறி ஏன் பாட்டில் பண்ணிட்டு போறீங்க? இந்த கறி ஏய் பெருசு பெருசு என்ன நடு முதுகுல தீ பிடிச்ச மாதிரி உட்கார்ந்திருக்காரு? பெருசு என்ன பெருசு கரலி கலையாம உட்கார்ந்திருக்கீங்க? அதை ஏன்டா கேக்குற? ஏன் கேட்க கூடாதா? நல்லா தண்ணி போட்டாளுங்க, பாட்டு பாடினாளுங்க, ஆத்தாளு மகளும் போயிட்டாளுங்க. எது வந்தது ஆத்தாளு மகனுமா? இப்ப அது ஒரு பெரிய பிரச்சனையாப்பா. அப்ப ஒண்ணுமே நடக்கலையா? ஒண்ணுமே நடக்கல. என்னங்க சொல்றீங்க? என்ன பொய்யா சொல்றேன்? ஐயோ ஐயோ 4000 ரூபாய் பாட்டில குடிச்சு மண்டிட்டு போயிருக்காளுங்க. பாத்துட்டு பேசாம இருந்தீங்க. ஆள் சரிப்பட்டு வரான்னு தெரியுதுல்ல. ஃபர்ஸ்ட் பக்கத்துல பாட்டில பிடிக்க வைக்க வேண்டியதானே? சோடா வேற அப்படியே இருக்கு. ராவா அடிச்சிட்டாளுங்க. ராவா வா 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 வா. ஐயா நான் வெளியே இருந்தது ஒண்ணுதான், நீங்க உள்ள இருந்தது ஒண்ணுதான். இங்க இருந்து வெளியே வந்து கூட சேர்ந்து இருந்துக்கலாம்ல. 2 ஏதாவது பேசிக்கலாம்ல. போச்சா? எல்லாம் போச்சு. இதுக்கு மேல நம்மளால எல்லாம் உழைக்க முடியாதியா, முடியவே முடியாது. அக்கா உண்மை சொல்லிருக்கா அடிக்காதக்கா. ஐயோ இந்த லவ் டுடுறதால எல்லாம் என்கிட்ட வேண்டாம். அவுட்டா சொல்ற விஷயத்த. அக்கா பெரிய மனுஷனா ஒரு 4 இடத்துக்கு போவாங்க வருவாங்க, கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கத்தாக்கா செய்வாங்க. அதான் அதே வேண்டாம் அவனை. அந்த அப்படி இப்படின்றத என்னன்னு கேக்குறேன். அக்கா ஏன் மேல நம்பிக்கை இல்ல உனக்கு? நான் கூட போறப்ப அவரை அப்படி இப்படின்னு போக விட்டுவனாக்கா? மாதிரி நீ கூட போனதுனாலதானே எனக்கு டவுட் ஆகுது. டவுட் வந்துருச்சா? வந்துருச்சு. இப்ப என்னக்கா அவனுக்கு எங்க போனீங்கன்னு சொல்லணும். சொல்லணும் அவ்வளவுதானே? ஆமா சத்தியம் விடு. சொல்லுதானே? சத்தியமா சொல்றேன். சரி சொல்லு. நானும் அவரும் நேத்துக்கு அவரே கட்டி தெரிஞ்சுக்க. காரமாடி பாயல. இன்னும் 2 நாள்ல அந்த பேக் எடுத்தவன் யாரு என்ன வருங்கிறத கண்டுபிடிச்சு நாங்களே கொண்டு வந்து ஒப்படைச்சிரோம்னா. அது யாரோட பொண்ணுன்னு தெரியும்ல? தெரியுமாவா? அவர் நம்ம கஸ்டமர் தானுங்க. டிடி வண்டி ஓட்டுற. சரி, ஆமா நீ எத்தனை தொழில் கைவசம் வச்சிருக்க? ஏனுங்க ஊட்டிக்கு வர டூரிஸ்டுகளுக்கு பீட்டி வண்டி ஓட்டுந்தா மனசுக்கு போர் அடிக்காதா? ஒருத்தனுக்கு ஜாப் இன்ட்ரெஸ்ட் வேணும் சார். இப்போ கேரளாவிலும் ஒருத்தர் வர்றான், அவன் தான் வேணுங்கிறான். ஓகே ஜான்சன், உனக்காக இவங்க எல்லாத்தையும் நான் விட்டுறேன். ஆனா நம்ம விஷயம் மட்டும் கவலையே படாத ராஜா. என்ன நம்பி நீ போலீஸ் ஸ்டேஷன் உள்ளலாம் பிச்சு போறேன். கையெழுத்து போட்டியில போட்டாச்சு. எடுத்துக்குவா பேசிக்கிட்ட. அதனால நம்ம எஸ்ஐ தான். எடுத்துக்க வா வர ராஜா. மறந்துடாத. போய நமஸ்காரம். என்ன அப்பச்சனாயிர சோதனை வாழ்ற சுகமாக்கம். நீங்களோட கூட்டுக்காரங்கிற முறையில ஒரு சிறிய விண்ணப்பம். வர பௌர்ணமி திவசம் எங்களோட பாலக்காட்டுல முக்கூடல் திருவிழா நடக்க போகுது. அந்த விழாவுக்கு பெரியவர் வந்து எங்களை கௌரவிக்க வேணும்னு என்னோட ஆசை. அந்த நாளை பார்க்காதவா இந்த ஜென்மத்துல ஜெனிச்சும் பிரயோஜனம் இல்லை. அவ்வளவு அற்புதமான நாளாக்கம். திருவிழா மட்டுமல்ல, கூட உங்களோட ஸ்பெஷலும் உண்டு. പിന്നെന്താ നായരെ, ഞാൻ അവശ്യം അങ്ങോട്ട് വരും. சரி. ஐயா ஆளை பார்த்தா நல்லா தெய்வ கடாச்சமா கோவில் கும்பாபிஷத்துக்கு கூப்பிட வந்த மாதிரி இருக்க.
இது ஒரு பொழப்புன்னு பாலக்காட்டுல இருந்து பஸ் ஏறி வந்திருக்கா நீ உன்னைய എടോ ഈ മാറ്റർ സാർ അറിഞ്ഞെങ്കിൽ നിന്റെ സീറ്റ് ടർന്ന് കിളിയും അറിയോ ஏஞ்சிட்டா ம். யார் சீட்டு கிளிது பாக்குறேன் ആ, பாக்குறேன் டி പടാ പട്ടി இல்லங்க ஆமா அந்த ஆள் யாரு அவன் சொன்னவன பளிச்சுன்னு ஓகே பண்ணிட்டீங்களே இந்த மாதிரி ஆளு நாட்டுல எத்தனை பேர் எங்கெங்க பதவி இருக்கான்ற விவரம் எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும் இவங்க எல்லாம் தூண்லயும் இருப்பாங்க துரும்புலயும் இருப்பாங்க தூணு அத விடுற இப்ப இந்த வாரம் 3 நாள் அந்த வீட்டுல இருந்தாச்சா ஆமா. 3 நாள் இந்த வீட்டுல இருந்தாச்சா ஆ. நாளைக்கு ஒரு நாள் என்ன பண்றது அதுக்கு அதுக்கு அதுக்காக மில்ல படுத்து தூங்க சொல்றியா இல்ல கார்ல படுத்து தூங்க சொல்றியா இல்ல பிளாட்ஃபார்ம்ல படுத்து உருள சொல்றியா 5 நிமிஷம் லேட்டா போனா அவ கத்துறா 5 நிமிஷம் லேட்டா போனா இவ கத்துறா அதுக்கு தான் அந்த ஒரு நாள் ஏன் பிரிக்கிறேன்னு கேக்குறேன் ஆ. நான் சொல்றேன் நல்லா கலைஞா ஆ. சிவகாமி அம்மா வீட்டுல ஒரு 3 நாள் ஆ. முடிஞ்சா முடிஞ்சிரு அப்படியே பார்வதி அம்மா வீட்டுல ஒரு 3 நாள் ஆ. முடிஞ்சா ஐயா. நான் சொல்றது நல்லா கவனமா நின்னு கேளுங்க சரி அப்பதான் உங்களுக்கு நல்லது எனக்கு நல்லது சரி. இப்ப அந்த அம்மா வீட்டுல 3 நாள் ஆ. இந்த அம்மா வீட்டுல 3 நாள் ஆ. அங்க 3 இங்க 3 அப்படியே 3 போக வேண்டியதானே எங்கடா போறத பேங்க் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா பட்டிருக்கேன். வாரத்துல 6 நாள் வேலை செய்யறாங்கல்ல ஆமா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவ் விட்டுறாங்கல்ல பேங்க்ல 1000 இருக்குமியா அக்கானி பேங்க் குடும்பம் முன்னாயிரமா பின்ன? நீங்க பேங்கா ஆ. ஐயா உங்க கூட சேர்ந்து சுத்துறனால எதுவும் கேட்க முடியாது நினைக்காதீங்க இப்படி பண்ணிக்கிறீங்க நான் போய் போலீஸ் கொண்டு வந்து ஏன் இப்படி ஃபீல் பண்ற ஒரு தப்பு பண்ணாம உங்க கூட சேர்ந்து எவ்வளவு நாள் தான் கட்ட பேர் வாங்குறது அடே, ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ண ஒண்ணு சாமி சாமி அழுகாது பாரு நான் ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்கேன் இப்ப எது பெரிய மனுஷன் கேரளாக்கு நீ கிடையாது ஐயா கடலினக்கர போவோமே கானம் பாடி மகிழ்வோமே அப்படிதான் அப்படிதான் அப்படியே வா 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 இப்ப எனக்கு இங்கதான் வரணும். சரிடா என்னங்க டிஃபன் ஆர்டர் பண்ணிருக்கேன் இங்கதான் சாப்பிடணும் பெரிய பிளேயர்மா நல்லா விளையாண்டு கோச் மானத்தை காப்பாத்தணும் என்ன வண்டிக்குள்ளே இருந்தோம் என்னங்க எங்க மாமா என்னடா இது? அண்ணா, அண்ணா, என்னண்ணா 360 கோடி இடுப்புல வேஸ்ட் இல்லாம கர்லிங்களே ஓடிட்டீங்க கர்லிங் ரொம்ப கலைஞ்சு போச்சா ஆனா மானமே போயிட்டு இருக்கு கர்லிங்கான முக்கியம் இந்தாங்க இதை காட்டிங்க என்ன உனக்கு கொடுறாது 360 கோடிக்கு மானம் போயிட்டு இருக்கும்போது இந்த நாய் குளிர்ல முக்கியம் நம்மளுக்கு நேட்டிவ் ஊட்டிதானுங்க நான் சமாளிச்சுக்கிறேன் அண்ணா பாத்து நான் சேவ் சாலை கட்டணும்னு அப்படியே பக்தி பலமா இருக்கீங்கண்ணா உட்காருங்க அண்ணா மேல மேல உட்காருங்கண்ணா ஏனுங்கண்ணா ஒன் டே மேட்ச் நான் 2 பிளேயர் கூட்டு வந்து ஆட்டோவில் உட்கார வச்சிருக்கேன் நீங்க என்னடா தனி ஓடி ரன் எடுத்துருக்கீங்க சத்தம் போட்டு பேசாதடா உடுப்பி ஹோட்டல் கறி கடைக்காரி 2 பேரும் வந்திருக்காளுங்க காதல விழுந்தா பிச்சிருவாளுங்க ஓ தங்கச்சி வந்திருக்காங்களா அதான் இந்த ஓட்டம் ஆடிட்டீங்க நான் சொல்றதை மட்டும் மனசு ஸ்ட்ராங்கா பிக்ஸ் பண்ணீங்க ஒரு மனுஷன் எவ்வளவு வேணா ஜாலியா இருக்கலாம் ஆனா ரேஷன் கார்டு மட்டும் ஒண்ணுதான் இருக்கணும் 2 இருந்தங்காட்டிக்கு பாத்தீங்களா எந்த ஓட்டம் ஓடிட்டீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இதுவே எங்க ஆளுல கூட்டு வந்து ஒரு 10-15 வாரத்தை ரூம்ல அடைச்சு வச்சிருந்து வைங்க நீங்க கட்டல காலையில உட்காந்துருக்கலாம் அவங்க சுத்தி சுத்தி ஓடி ரன் எடுப்பாங்களே ஆமா இன்னைக்கு மேட்ச் இல்லைங்க ஒரு 100 ரூபா தான் எதுக்கு இல்லைங்கண்ணா மேட்சுக்காக 2 பிளேயர் கூட்டு வந்து ஆட்டோவில் உட்கார வச்சுக்கிறேன் மேட்ச் டாவாச்சு இல்லைங்க ஆட்டோ கன்வென்ஷன் 200 ரூபா ஆனா கூடங்கண்ணா 360 கோடி வச்சுக்கிறீங்க அளவு 200 ரூபா என்ன எடுத்து வர்றீங்க அப்புறம் தங்கச்சிக்கிட்ட ஒரு வாரம் சொல்லிட்டு போயிட்டுங்க ஏனுங்க யாருன்னு என்ன பதில் சொல்றது சொல்ல முடியாதுங்க ஃபேமிலி லேடிஸோட பேசுற கொடுப்பில தான் நம்மளுக்கு இல்லாம போச்சு அது ஒண்ணு கிடைச்சா ஒண்ணு கிடைக்காது சரி விடுங்க நான் வரணும் சரி சரி பிளேயர்ஸ் குஞ்சண்ட கிளி மகள் என்னடா இது காப்பி ஐயா நீங்க உண்மையிலே வேலை செய்றீங்க ஆ? நீங்க பயில் பார்க்கலன்னா ஆபீஸ்ல எந்த வேலையும் நடக்காதோ ஏன் அப்படி பொய்யா அட்வான்ஸ்ல கிரெடிட் பண்ணி உட்கார்ந்திருக்கீங்க உங்க கையில மேல சட்டி பண்ணி இப்ப எதுக்கு சவுண்ட் விடுற சட்டி பண்ணி அட எங்கிட்ட எதுக்கு சண்டைக்கு வர இல்லையா உங்க கூட நிழல் மாதிரி தெரியல என்ன ஊட்டி கூட்டி பண்ணீங்களா ஏய் நான் அந்த 2 டைனாசர்களோட போகிற நம்ம நட்புக்கு அங்க இடம் இல்லடா ஓஹோ அப்ப தேவையில்லை பணத்தை தீட்டு விட்டு போங்க தீட்டு விட்டு போங்க
நான் என்ன சொல்றேன்? நாம இப்ப ஊட்டி கிளம்பிக்கிட்டு இருக்கோம். சரி நாம இப்ப ஊட்டி கிளம்பிட்டு இருக்கோம். இப்போ வா. நாளை காலையில அங்க 2 பேரும் ஜாகிங் போறோம். நம்ம 2 பேருமா? ஆ, சத்தி பண்ணுங்க. குஞ்சண்ட கிளி மகளே. ஓ, 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 ஓ. ஐயா என்ன அசிங்கம் பிடிச்ச மாதிரி எப்படி இருந்த முகம் எப்படி ஆகி போச்சு பாருங்க. நேர மரத்துல இருந்து இறங்கி வந்த மாதிரி இருக்கு. பூரா அவுத்து போட்டு என்ன மாதிரி ஃப்ரீயா வாங்கயா. உன் வயசு என்ன, என் வயசு என்னடா? ஆமா வயசு இதுல மட்டும் தெரிஞ்சாக்கா ஒன்றே வயசுல மட்டும் தெரிய மாட்டேங்குது அவருங்க. மாட்டான குடுற. ஐயா நான் தானே ஏன் கத்துறேன்? என்னையா நேரத்தே வந்துட்டீங்களா? எனக்கு சொல்லி அனுப்பல. விடுற சான்ஸ், அது ஒரு பெரிய பிரச்சனை. இப்ப பின்ன இல்லையா வந்து 24 hours ஆச்சு. எனக்கு சொல்லி அனுப்பல, நான் எப்படி பிசினஸ் பண்ண முடியும்? சரி, எத்தனை மணிக்கு இங்க வந்து உட்கார்ந்த? காலை 4 மணிக்கு. 4 மணிக்கு? அப்ப என்ன சொல்ற மொபைல்ல இது போட்டியா? அப்ப போட்டது இல்லைங்க, போன சீசனுக்கு போட்டது. அடுத்த சீசனுக்கு தான் கழட்டுவேன். கட்ட ஒரு மாதிரி கப்படிக்குது. கரும கரும. ரொம்ப பேட்ஸ்மேன்ல தான் சொல்லுங்க, ஏன் நான் வேணா கழட்டுக்கிறேன். ஜான்சன், ஜான்சன், நீ போட்டி நான் அப்புறம் ஊட்டில ஒன் டைம் வச்சு படியெல்லாம் போயிரு. என்ன இருக்குது? என்ன வேணும்னு கேளுங்க ஐயா. ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, மணிப்பூர், நாகாலாந்து. எப்ப பார்த்தாலும் லாட்டரி டிக்கெட் ரேஞ்சிலே பேசிக்கிட்டு கிடைக்கு. உனக்கு ஃபாரின்லாம் எதுவும் கிடைக்காதா? டேய் மெயின் கை பேசாம இருக்கு. நீ என்னடா அவர் அழகா ஃபீலிங் எனக்கு தான் தெரியும். என்னடா பெரிய ஜான்சன், ஜான்சன், அவன் சொன்னதுக்கு அப்புறம் அது என்னமோ உனக்கு நல்லா இருக்கும் போல தோணுது. எதுங்கய்யா? பாருங்க. பாத்தியா நான் சொன்னது அவரே ஒத்துக்கிட்டாரு. முடிஞ்சா கொண்டு வா, இல்லன்னா இடத்த காலி பண்ணு. சரிங்க, நீங்க போய் குளிச்சிட்டு ஒன் டே மேட்ச்க்கு ரெடி ஆகுங்க. நான் ஃபாரின் டீமோட வர்றேன். ஐயா ஐயா என்ன மந்திரி சொல்ற மாதிரி கிளம்பிட்டீங்க? பணம் கொடுக்கறவ சும்மா இருந்தாலும் பக்கவாத்தியோட இம்சை தாங்க முடியலையே. பாஸ்போர்ட் விசா இல்லாம அந்த ஃபாரின் கலைய வச்சுட்டானே. அச்சோ, காலையில இருந்து ஊட்டில உள்ள ஹோட்டல் ஒண்ணு விடாம சுத்திட்டு இருக்கியா? என்ன விஷயம்? என்ன விஷயம் வந்து உனக்கு என்னடா? உனக்கு வேண்டியது மேட்ரு வாங்கிட்டு போடா. போடா, இடத்துக்கு காலி பண்றேன். ஜான்சன், என்னப்பா ஏப்பா ஜான்சன், என்ன விஷயம்? ஃபாரின் பார்ட்டின்னு ஒரு பார்ட்டியை கொண்டு வந்து உள்ள விட்டு போனேன். அவன் எப்ப பாரு ரூம் கதை வச்சுக்கிட்டு காய்ச்சி பூச்சுன்னு கத்திட்டு இருக்கான். அவன் பேசுறது எனக்கு புரியல, நான் பேசுறது அவங்களுக்கு புரியல. உன்னையும் 10-15 நாள் அந்த பக்கம் ஆளைய காணோம். ஒழுங்கு மரியாதையா ரூம காலி பண்ணிட்டு ஓடி போயிரு. எனக்கு வாடகை வரலனாலும் பரவாயில்ல. நீ ஆள விடு சாமி. எங்க இருக்காங்க? இந்த ரூம்ல தான் இருக்காங்க. கூப்பிட்டு சீக்கிரம் கிளம்பியா. என்ன இந்த கத்திட்டு போறேன்? அம்மனி வேற அழுகுது. டிக்கெட் மேடம், மேடம், நோ 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 கிரையிங். In India you crying, I am feeling. You don't worry, I solve your problem. You know, in my area, a big Dada is there. You know Dada? Dada means Godfather. You come with me, I solve your problem. Very good, very good. Nice, வா மகளே. Hi friends. Hello. Look. Hi Lara. He is Godfather of our area. Okay. வெளியே கட்டாதீங்க, உட்காரு. He is Allagai. யாரை பத்தி எல்லாம் கைக்கிறா? டேய், என்னடா சொன்ன? என்ன? என்னடா சொன்ன? என்ன சொன்ன? வர்றா, தொழில்ல போட்டி இருக்கலாம், ஆனா பொறாமை இருக்க கூடாது. என்னால ஃபாரின் பண்ண கொண்டு வர முடியாதா? நான் பரவாயில்ல. டேய், யாரா அவ? ஜெர்மனை ஈஸ்ட் வெஸ்ட் பிரிச்சு ஜெர்மன் சூத்தை இடிச்சானு பாத்தியா? அன்னைக்கு பிறந்த விடாவ தெரியுமா? ஏதா இருந்தா நாக்கு உள்ள வச்சு பேசு. வெளிய நீட்டி பேசினா வெட்டி போடுவ வெட்டி. விட்டு விடுவோம். நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டுங்கய்யா. ஜெர்மனுக்கு போனா இவங்க வீட்டுல ஸ்டே பண்ணுவேன். இதெல்லாம் ரொம்ப ஓவர். என்ன செய்யறது, நம்ம பெருசு அப்படி இருக்கு. டேய், என்ன பெருசு ஜெர்மன் பொம்பளையா இருந்தாலும் ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. என்ன தம்மு மட்டும் தான் அடிக்க, பார்த்து டீல் பண்ணுங்க. என்னடா பெரிய ஆர்த்தடாக்ஸ்? ஜெர்மன்ல வாச தெளிச்சு கோலமா போட்டிருந்தா. சான்சனு, சான்சனு, நீ ரொம்ப காலி பண்றியா? இவன் அந்த நாய் இந்த செல்லப்பா ஐயா வெளியே போயிடா. நானும் போகலாம். போகலன்னு அடிச்சு போடுவேன். என்ன அடிப்பீங்களா? கண்டிப்பா. அப்ப கிளம்பிட்டியா? ஏதோ எடுத்து சீக்கிரம் போங்கடா. நான் தப்பு தப்பா இங்கிலீஷ் பேச எல்லாம் போய் வெளியில சொல்லன்னு பாக்குறானுங்க. நானாட்சி செய்து வரும் நான் மாட கூடலில் மீனாட்சி என்ற பெயர் உனக்கு. பெருசுக்கு பாட்ட பத்தீங்களா? எப்படிப்பட்ட ஆள் இது? ஆள் வர்ற வரைக்கும் தாங்க அன்பெல்லாம். ஆமா, பார்ட்டி வந்தோட பழைய கட் பண்ணிருப்பேன். ஆமா, பெருசு உன்னை என்ன ஒரே ரேஞ்சில வச்சிருக்கு. ஆமா. அப்புறம் நீ ஓவரால் ரூல் பண்ற. விடுங்க பங்காளி, இத போய் ஒரு பெருசா பேசிக்கிட்டீங்க. வாட்ஸ் யுவர் நேம் கம்பெனி? Laura. Laura? Laura? Laura. Drink? Yeah. You want? Good. Good dummy, good dummy. Take this. Cheers. Cheers. Music you want? Yeah. Huh? Yeah. அம்னே பாரு அம்னே, லோரா கண்ணு, அம்மா அம்மாடி, கண்ணுக்குட்டி பாரு கண்ணுக்குட்டி, வட ஒண்ணா எனக்கு பாரு. அது பித்து உடம்பு, அதனால தூக்கி இருக்க. ஒண்ணு பாரு, ஸ்டேடியம் தலை தூக்கு பாரு.
ஒண்ணு இல்லைங்க பாரு, அது பிராண்டி ஸ்ட்ராங், அது வேணா விட்டுரு. பீர் சாப்பிட்டு ஒண்ணாகற. நீ விளையாடுற குறும்பு பாரு, நான் ஆந்திரா குறும்பு பார்த்திருக்கேன், கேரளா குறும்பு பார்த்திருக்கேன், வெள்ளக்காரியோட குறும்பு இப்பதான் பாக்குறேன். விளையாடல போல இருக்குது, ஏதோ ரொம்ப இருக்குமா, மூக்கில வச்சு பார்க்கலாம். மூச்செல்லாம் அடக்கி வச்சுட்டு நீ விளையாடியா? சொல்லுமா லாராக்கண்ணு, தெய்வமே, ராஜாதே பாபா, ஒண்ணு இல்ல பரவா, பாத்ரூம் போய் கொஞ்சம் சளீர்னு குளிர்ந்தண்ணி எடுத்து மூஞ்சில அடிச்சு வாய்க்குள்ள வரல விட்டு வாந்தி எடுத்தா எல்லாம் சரியா போயிடு. எல்லாம் சரி பாரு, நீ வெள்ளக்காரிச்சாச்சா ஃபுல்லா போடுவது நினைச்சு பிராண்டி வாங்கி ஊத்தி விட்டு வித்தோட மாச்சு தூக்கிட்டு போல இருக்கு. तुझे के लिए चाहिए बाबा இல்ல அதே மாதிரி அந்த காலை தூக்கி என் கால் மேல வச்சுக்கோ, இந்த காலை இங்க வச்சுட்டு பாத்ரூம் போறடா கொஞ்சம் பண்ணி காஸ்ட்லி ரூம் அட்டாச் பாத்ரூம் வா பாடிமா, நான் உனக்கு சோப் போட, நீ எனக்கு சோப் போட. பல கற்பனையில் இருந்தான் இந்த ராமகிருஷ்ணன், இப்படி ஆயி போச்சு. அவ சாகலடா, வெறும் மயக்கண்டா. அப்ப நெஞ்சில் காது வச்சு கட்ட சத்தமே வரல. அது எப்படி வரு, அது கேட்காது, உனக்கு வயசாகி போச்சு. அதனால பாரு தண்ணி அடிச்சு மூஞ்சி அடிச்சுன்னா சரியா போயிரு. வாயில வாந்தி எடுக்க வை. நாய உனக்கு இல்லடா, அவளுக்கு வாந்தி எடுக்க வைடா. போயிட்டா போல இருக்குதா லோலா, லோலா, ஐயோ செத்து போயிட்டாளா? என்னடா ராமகிருஷ்ணா, ஐயோ யாரு வந்த பிள்ளையோ ஊட்டியில வந்து மண்டைய போட்டாளே. தகவல் சொல்லி அனுப்புறானா, உங்க அப்பா நாட்டா எங்க இருக்கிறாரு கூட தெரியாது. கண்டுகுட்டி ஒரு சாரி சரத்துல எல்லாம் உங்களை எரிப்பாங்களா புரைப்பாங்களா சாமி? அவன் சாரி கிடக்கிட்டா, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா உன் சாரிக்கார கூட்டு கிட்ட சேர்ப்பாங்களாடா? ஆனா பரதேசி, நீதாண்ட உன் சாரி சங்கத்துக்கு தலைவன். என்ன பட போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? மவுண்ட் ரோட்ல ஊர்வலம் ஊர்வலம் கலையறதுக்கு முன்னாடி கெட்ட பேர் வாங்கி கொடுத்தால சான்சரு. என்ன விசேஷம்? விசேஷம் தாங்க, பொண்ணு பார்க்க போறோம். ஆமா, இவ்வளவு அக்கறையா கேக்குறீங்களே, நீங்க யாரும் சொல்லவே இல்லையே. ஓ, என்ன கேக்குறீங்களா? ஆமா, நான் இந்த ஊர்லயே பெரிய கதாசிரியர். சுருக்கமா என்ன கதை கந்தசாமின்னு கூப்பிடுவாங்க. ஓஹோ, மாப்பிள்ள நீங்க தானே? மாப்பிள்ள நான் இல்லைங்க, எங்க அண்ணன். எங்க? பக்கத்தூர்ல ஜல்லிக்கட்டு நடக்குது, மாடு அடக்கிறதுல பெரிய வீரர், அடக்கிட்டு பின்னாலே வந்துருவார். அடாடாடாடா, என்ன ஒத்துமை, என்ன ஒத்துமை. என் கதையில வரக்கூடிய கதாநாயகன் ஒரு ஜல்லிக்கட்டு அடக்கக்கூடிய மாபெரும் வீரங்க. அப்படிங்களா? ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்க்க போறப்ப உங்கள மாதிரியே ஒரு தம்பியும், இவங்க யாரு அக்கா, இவங்கள மாதிரியே ஒரு அக்காவும் போய்க்கிருந்தாங்க. அங்க மாப்பிள்ள மாட்டை அடக்க, இங்க பொண்ணுக்கு அலங்காரம் நடக்க. தம்பி, நம்ம கதை மாதிரியே இருக்குப்பா. இருக்கட்டுங்க, நம்ம கதை படத்துல வந்தா நமக்கு தானே பெருமை. நீங்க மேல சொல்லுங்க. சொல்றேன் கேளுங்க. அங்க மாப்பிள்ள மாட்டை அடக்கும் போது திடீர்னு மாட்டோட அண்ணன் மாட்டுக்கு கோவம் வந்து மாப்பிள்ளையோட குடலை குத்தி சாய்ச்சிருச்சு. தம்பி, முதல்ல பொண்ணு பார்க்க போறப்போ இப்படி அபசகரமா பேசுறானே. உங்க அக்காவுக்கு கதை ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். மேல கேளுங்க. இங்க என்ன நடந்து தெரியுமா? பொண்ணோட சேலை விளக்குல வந்து தீ பிடிச்சு எரிச்சு போச்சு. போது நிறுத்தியா? பொண்ணு பார்க்க போறப்ப குடல் செஞ்சு போச்சு, தீ பிடிச்சு போச்சுன்னு இன்னொரு தடவை வாய் திறந்து கதை கதைன்னு சொன்னேன், நாக்கு கறி தின்னுடுவேன். நாக்கையா? கதை தான். என்ன கதை? அண்ணே, அண்ணே, என்னாச்சு? அண்ணன் ஜெயிச்சிட்டாரா? கேட்க சொல்லிட்டாலியா? அது எப்படின்னு சொல்லுவேன். போ சொல்லிடுறேன். உங்க அண்ணனை மாடு முட்டி குடல் சரிஞ்சிருச்சு. மாடு முட்டி குடல் சரிஞ்சிருச்சா? அவன் ஒரு தடவை சொன்னான்ல, அப்புறம் எதுக்கு நீ ஒரு தடவை சொல்ற? இந்த பாரு, நான் சொன்னது கதை, அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாத, நல்லா இல்ல. நீ சொன்ன கதையில என்ன மாதிரியே ஒரு தம்பியா? ஆமா. எங்க அக்கா மாதிரியே ஒரு அக்காவா? ஆமா. எங்க அண்ணன் மாதிரியே ஒரு கதாநாயகனா? கரெக்டா நாம சொல்றியாப்பா? ஐயோ, கல்ல இருக்கானே. ஏய் நில்றா, ஓடாதா. ஏய் தட்டிக்காலா, எங்க அண்ணன் உயிருக்கு ஏதாவது ஆச்சு, நீ கதை சொல்றியா? அந்த வாயே இருக்காது. ஏய், அடுத்த கதை ஓங்காத. வாங்க 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 வாங்க. என்ன இத்தனை வாங்க? நீங்க எப்பேற்பட்ட கதாசிரியர், உங்களை இப்படி வரையலாம் எப்படி? உட்காருங்க. ஐயா பரவாயில்ல, இருக்கட்டுங்க. நீங்க நின்னுட்டு தான் எனக்கு வலிக்குங்க. எங்க? இந்த கால் வலிக்கும்ல. கதாசிரியர் வந்திருக்கிறாரு. இனிப்பு காரம் உள்ள இருக்கிற பலகாரம் எல்லாத்தையும் கொண்டா. ஐயோ, பலகாரமா?
பின்னீர் வண்டிதான். ஏங்க எதுக்கு எனக்கு பலகாரம் எல்லாம்? என்ன உங்களுக்கு குடுக்கலன்னா அப்புறம் எப்படிங்க? சீட்டு கொண்டாடி. அம்மா கும்பிடுறமா. சாப்பிடுங்க. ஏங்க முன்னால முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டு போறப்ப மிச்சத்தை துண்டுல கட்டிட்டு போயிடவா? எல்லாம் உங்களுக்கு தான். பின்னாடி நிறைய தரேன். உங்க கரணங்க. ஐயோ எப்படி தம்பி சாப்பிடுங்க. இதெல்லாம் என் மகளை பொண்ணு பார்க்க வந்தவங்களுக்காக செய்தது. நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. வேற ஒண்ணும் இல்லையா? இல்ல இல்ல சாப்பிடுங்க. தம்பி நீங்க ஊரெல்லாம் கதை சொல்லி அசத்துறீங்களாம்ல? ஏதோ நம்ம அறிவுக்கு என்னத சொல்லிக்கிட்டு இருக்கேங்க. தம்பி நீங்க சொல்றதெல்லாம் பலிக்குதாம்ல? எல்லாம் பகவானுடைய செயல். நீங்க ஜோசியம் சொல்லுவீங்களா? கோவிச்சுக்கிட்டா எப்படி? சாப்பிடுங்க. இருங்க. என்ன வேணுங்க? சாப்பிட விட மாட்டேங்கிறீங்க, ஒண்ணும் பண்ண விட மாட்டேங்கிறீங்க. கோவிச்சுக்கிட்டாதீங்க. இனிப்பு பலகாரம் சாப்பிடறதுக்கு முன்னாடி தண்ணிய குடிச்சுக்கிட்டா தொண்டைக்கு இதமா இருக்கும். குடிங்க. ஏங்க இத சாப்பிட்டு அத போய் எப்படிங்க சாப்பிட முடியும்? இது மட்டுமா இருக்கு? இன்னும் பின்னாடி நிறைய தருவோம் இல்ல? பின்னாடியா? குடிங்க. என்னமோப்பா. இந்தாங்க இந்தாங்க இந்தாங்க. கீழே கீழேயா? ஐயோ ஐயோ. என்னையும் எங்க அண்ணன் கணக்கு மாதிரி கோலம் நினைச்சியா? இனிமே ஊருக்குள்ள பொண்ணு பார்க்க வர்றவங்க கிட்ட கதை சொன்னேன் அதை சொன்னேன்னு சொன்னேன். சொல்ல மாட்டேங்க. பின்னாடி பாரு. பாத்துட்டு பழுக்க பழுக்க வச்சுட்டாலே. ஐயோ ஐயோ. உன் கல்யாணம் மாதிரி ஜாம் ஜாம் நடத்திடுவோம். சரிண்ணே. இங்க பாரு சின்ன பிள்ளைக்கு பாரு வெக்கத்தை. சும்மா இருங்க மாமா. உனக்கு அதை விட சவுத்த மாப்பிள்ளைய பாக்குறேன். ஊருக்குள்ள பொண்ணு பார்க்க வர்றவங்க கிட்ட கதை சொன்னேன் அதை சொன்னேன்னு சொன்னேன். பின்னாடி பாரு. கதையே சொல்லலாம், அதுக்குள்ள புகையுது. கந்தசாமி காப்பாத்திக்க. அண்ணே பெட்டி கடையில கதையை சொல்லி ஒருத்தனை மேல அனுப்புனது நீங்க தானே? ஆமா. அதுக்கு என்னப்ப? உங்களை தானே தேடிட்டு இருக்கோம். தேடிக்கிட்டு இருக்கீங்களா? எப்பா அவர் விதி முடிஞ்சு போச்சு, போய் சேர்ந்துட்டாரு. அதுக்கு என்ன பண்ண போறீங்க? அண்ணா நீங்க கண்கண்ட தெய்வம் மாதிரி என்ன? ஒட்டி கடைக்காரனுக்கு கதை சொன்ன மாதிரி எங்க தாத்தாவுக்கு கதை சொன்னீங்கன்னா அந்த கிளை மேல போய் சேர்ந்துருனே. சொத்து பூரா எங்களுக்கு வந்துருனே. உங்களுக்கு 5000 ரூபாய் தரனே. 5000? என்னடா சொல்றீங்க? ஐயோ வாங்க போவோம் வாங்க. ஐயா நீங்க சொன்ன தாத்தா வருதா? இவருதானே? ஐயோ தாத்தா இழுவ ஜாஸ்தியா இருக்கப்பா. எம்மாடி கடைசி நேரத்துல ஒரு காதுல 2 நல்லது சொன்னாதான் இவர் ஆத்மா சாந்தி அடைன்னு சொல்லியிருக்காங்கம்மா. அதனால உங்களை எல்லாம் வச்சுட்டு சொல்ல முடியாது. தயவு பண்ணி எல்லாரும் நெஞ்சு பொடிகளே வெளியே போகட்டா. போங்க போங்க போங்க. தாத்தா இப்ப நான் சொல்ல போற கதையை கேட்டீனா மோட்சத்திலையும் ஒரு மோட்சம் கிடைக்கும். நல்லா காதை தீட்டி வச்சு கேளு. கேக்குறியா? கிளம்பி கேக்குறேன்டாயா. அதாவது எம எருமையில எதுக்கு வர்றான்? என்ன எந்திரிக்கிற நீ? ஐயோ மறுபடியும் எந்திரிக்கிறானே. ஏன் பெருசு ஒழிச்சிட்டேன். என்னையா? நான் பிறந்ததுல இருந்து இப்படி ஒரு கதையை கேட்டதே இல்ல. இந்த கதையோட தெம்புல 10 வருஷத்துக்கு எனக்கு சாவே கிடையாது. எந்த வைத்தியனாலையும் சாதிக்க முடியாத ஒரு காரியத்தை இந்த கதை சாதிச்சு கொடுத்துப்பா. எங்க இவ்வளவு சுத்தி நான் ஆள முடியாத போயிடுவோம்னு ரொம்ப கவலைப்பட்டேன்ப்பா, கவலைப்பட்டேன். அப்ப சாகவே மாட்டியா? இந்த 10,000 வச்சுக்க. தீர்க்காய்ஸ் ஆயிடுறா. கருமை நிற கண்ணா தீர்க்காய்ஸ் ஆயிடுறா. மூடுப்பா மூடு 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 மூடு. வரட்டுங்களாப்பா? கடைக்கு அடிக்கடி வாமா.
வியாபாரம் எப்படி எல்லாம் நடக்குதா? பெருசு ஓவர் வெயிலா இருக்கு. ஆமாங்க. ஏதாச்சும் குடிக்கிறதுக்கு சோடா இருந்தா கொடு. சோடாவா? காசா? ஏன் நான் தரமாட்டேனா? சாப்பிட்டு உன் பாட்டு ஓட்டினா அப்ப நான் ஓடுறேன். ஓடு. நான் யார் தெரியுமா? யாரு? கதாசிரியரியா? கதாசிரியரா? என்ன? எங்க புத்தகத்துக்கா இல்ல நாடகத்துக்கா? சினிமாவுக்கு எழுதுற கதாசிரியர். சினிமாவுக்கா? உட்காரலாமா? ஆமா உட்காருங்க. நாங்க சோடா குடிங்க. குடிக்கலாமா? குடிங்க. காசு கேட்க மாட்டேன். வேணாங்க. ஏங்க உங்க கதையோட பேர் என்னங்க? என்னோட கதை பேரா? பகலுக்குள் ஒரு இருட்டு. பகலுக்குள் ஒரு இருட்டா? ரொம்ப நல்ல பேருங்க. நான் எழுதுன அந்த கதைய யாராச்சும் ஒரு இழிச்ச வாண்ட சொல்லணும்னு நாயா அலைகிறேன். ஒரு வயச்சுக்க மாட்டேங்க. நான் இருக்கிறேங்க. நீங்களா? எனக்கு சின்ன பிள்ளையில இருந்து கதை கேட்கறதுன்னா உசுறு. நீங்க கதையை சொல்லல என் உசுரே போயிடும். ஐயோ அந்த பாவம் எனக்கு வேணாங்க. எனக்கு வேணாம். பீடி 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 பத்தி வைக்க ஒரு தீப்பிடி கொடுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. நான் எழுதுன அந்த திகில் கதை இந்த தீப்பெட்டியில இருக்க. தீப்பெட்டிக்குள்ள ஒரு திகில் கதையா? சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லவா? அதாவது பரந்த காடு, கும்முன்னு ஒரு இருட்டு, வெளிச்சமே போகாது. என்னது? ஒட்டகம் குலைக்குது. ஒட்டகம் குலைக்குமா? இது என்னங்க? இது ஓனா கூவு. ஓனா கூவுதா? என்னங்க செவில அடிச்சிட்டு போகுது? அந்த கதறு. அந்த கதறுதா? அந்த காட்டுக்குள்ள நீ நடந்து போற. நான் மாட்டேங்க. நீதான் போகணும். ஐயா நான் மாட்டேன், பயமா இருக்குங்க. வேணா நீங்க கூட வாங்க. இல்ல நீ மட்டும் தான் போகணும். எங்க? நான் போறேன். என் பொண்டாட்டிக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. அத நான் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரே பாட்டு. என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? என்னைய ஆயிருக்கும்? ஐயோ என்னாச்சு? ஜோலி முடிஞ்சாயா பெருசு? ஐயோ செத்துட்டானையா கிழமை? என் கதைக்கு இப்படி ஒரு சக்தியா? நல்ல வேளை யாரும் பாக்கலப்பா. சீக்கிரம் இடத்த காலி பண்றா கந்தசாமி. நானும் நம்ம கதையை எவங்கிட்டயாவது சொல்லி அந்த கதையை ஒரு படமா வைக்கப்படலாம்னு பார்த்தா சொல்றவன் குடும்பத்துல பூரா ஒரே குழப்பமா இருக்க. அண்ணே அண்ணே என்ன ஒரு கலாங்கால் சொல்றீங்க? உணர்ச்சி பூர்வமான கதையை பேசணுங்கண்ணே. உணர்ச்சி வசமான கதையா? ஆமாண்ணே. ஏ ராசா, என் கதையை மதிச்சு நீயாவது வந்து கேட்டீங்க. உனக்கு சொல்லாம வேற யாருக்குதான் சொல்ல போறேன். வா சொல்றேன். அதாவது ஒரு கிராமத்துல ஒரு தாய்க்கு ரெட்ட பிள்ளை பிறந்து, ரெண்டு பேருமே ஆம்பளை பசங்க. அந்த பசங்க ஒருத்தர் பாசத்தோடையும் நேசத்தோடையும் வளர்ந்து வந்தாங்க. அந்த வளர்ச்சியை பார்த்த தாய் தப்பேன், ஆஹா நம்ம பிள்ளைகளுக்கு சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கணும்னு ஒரே ஒரு கல்யாணத்தையும் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் முடிஞ்சவன வீட்டுக்கு வந்த அந்த ரெண்டு மருமகள் இருக்காளுங்க பத்தியா, அவளுக்கு ஒருத்திய பார்த்தா ஒருத்திக்கு பொறாம, இன்னொருத்திய பார்த்தா இவளுக்கு பொறாம, அவளை பத்தி இவ போட்டு வருது, இவளை பத்தி அவ போட்டு வருது. இப்படி ஆகி அந்த குடும்பத்துல ஒரே சண்டை. இந்த சண்டை போட்ட சங்கதி புருஷங்காரங்களுக்கு போய் சேர்ந்துருச்சு. என்ன ஆகும்? தம்பிக்காரன் கோவப்பட்டான். நேர அண்ணங்காரனை பார்த்து, ஏண்டா என்னடா பொண்டாட்டி வச்சிருக்க அடிச்சா ஒரு அடி நெஞ்சில, ஏண்டா என் சட்டையவா பிடிக்கிறேன்னு போட்டா ஒரு அற, அவன் அடிய பார்த்து அவன் சும்மா இருப்பானா ஒரு அற, ஏண்டா என்னைய வாடா அடிச்சு மிதிச்சா அடிச்சா குடுறா வெட்டா குடுறா அடிச்சு நிமிட்டாண்டா. கதை பேசும்போது குறுக்க பேசப்படாதா? சொல்றத கேளு. அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் என்ன பண்ணா தெரியுமா? ஒரு பெரிய அருவாளை எடுத்து, டேய் நேத்ரா, யாரு பாரு, டேய் வருங்காலம் என் மச்சான என்ன பண்ற? ஒண்ணும் இல்லங்க, தம்பி ஒரு உணர்ச்சிவசமான கதை கிடைச்சு அதான் உணர்ச்சிவசத்தோட சொல்லிக்கிட்டு இருக்கேன், வேற ஒண்ணும் இல்லப்பா. அடிச்சுட்டானா? கோவப்படாத. உணர்ச்சிவசமான கதையை என்கிட்ட சொல்றா. உங்கட்டியா? நாளைக்கு அவர்கிட்ட வந்து சொல்லிடுறேன். சொல்லுடா. சொல்லலன்னா என்ன முதல் சொல்லிடுற? அட எடியா, கையா உடைஞ்சு போச்சு. என்னதான் வச்சிருக்க? எடு. டேய் அருவாளா! ஐயோ நோ 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 நோ. டேய் சினிச்சாமி கொஞ்சம் நில்றா. ஏய் யாரா நீ? அந்த ஆள் பாதி கதையை கட்டி பீஸ் ஆயிட்டாடா. நீ யாச்சு மீதி கதையை கேளு, இல்ல நான் செத்தே போயிடுவேன்டா. உன் கதையவா? ஐயோ அத காட்டணும். வர்ற ரயில்ல விழுந்து தலை கொடுத்து செத்து போறான்டா. விடுடா. டேய் பொய்யெல்லாம் சொல்லாதடா. டேய் சினிச்சாமி கொஞ்சம் கதை கேட்டா ஓடுறா. ஐயா டேய் ஓடுறியா?
ஓடுறா ஓடு, வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடுறா. ஆனா நீ எந்த ஓரத்துக்கு ஓடினாலும் என் மீதி கதை இல்ல, என் முழு கதையும் ஒன்றை சொல்லாம விட மாட்டேன். ஓடிக்கிட்டே கேள்றா சீனிச்சாமி. ஒரு ஊர்ல ஒரு பெரிய மலை, அந்த மலைக்கு நடுவுல ஒரு மரம், அந்த மரத்து உச்சியில ஒரு மாங்காய், அந்த மாங்காய்க்குள்ள ஒரு பாதகம். சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேடா. மானஸ்தன் அன்னைக்கு மானஸ்த உன் கதையே ஒரு கதையாக்கி இந்த உலகம் பூரா பரப்புறா. சீனிச்சாமி, உன் ஆத்மா சாந்தி அடையறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ஐயா, இந்த சீனிச்சாமி கதை யாராச்சும் கேளுங்களே. சீனிச்சாமி கதை யாராச்சும் கேளு. ஐயோ, யாரு? நான் தான். நீங்க தானா? தம்பி நல்லா இருக்கீங்களா? எங்கிட்டு உங்கள மாதிரி ஆளுங்களா அந்த ஊர்ல திரியறப்ப எங்கிட்டு நல்லா இருக்க முடியும்? பட்டணத்துக்கு போயிட்டு வந்தா கேளுங்க இந்த கேள்வியா. அப்ப நான் புறப்பட்டுமா? என்ன அதுக்குள்ள புறப்பட்டீங்க? உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது, உங்ககிட்ட எவ்வளவு பேச வேண்டி இருக்கு. அப்புறம் புதுசா ஒரு கதை பண்ணி வச்சிருக்கேன். அதுல கொஞ்சோண்டு கேட்டுட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பட்டுன்னு ஒரு பதில் சொல்றீங்க. தம்பி, உங்களால சட்டுப்புட்டுன்னு ஒரு கதையை சொல்லவே முடியாது. நான் அவசரமா போகணும். காதுல வலி, வைத்தியரை பார்க்க போய்கிட்டு இருக்கிறேன். நான் கதை சொன்னதுக்கு பின்னால வைத்தியரை பாருங்க. இப்ப என் கதையை கேளுங்க. பொத்திருக்க கால தானே பொறுக்க முடியாம வலிக்குது. கதையை எந்த வழியா வர்றேன், கசடு பூரா அந்த வழியா புடிங்கிட்டு வரும் பாரு. நேரம் இரு. என்ன இளவியாது, விரல விட்டா வண்டி வண்டியா வருது. உள்ள இருக்க மெழுக வச்சு பெரிய மெழுகுவத்திய பண்ணிடலாம் போல் இருக்கு. சரியாரு? ஒரு ஊர்ல ஏயா பாதி கதை சொன்னதுக்கே இப்படி சாஞ்சிட்டிய. மீதி கதையை நான் எப்ப சொல்றது? கதை தான் சொல்லியாச்ச, கையெடு. பாவி, ஊர்ல ஊத வேண்டிய சங்கை என் காதால ஊத வச்சிட்டியேடா. என் எண்ணங்களை எவனும் எண்ணி பார்க்கல, என் எழுத்துக்களை எவனும் ஏறெடுத்து பார்க்கல. மற்றவன் தான் காதார கேட்கல. நீங்களாவது வகுறால சாப்பிடுங்க என் செல்லங்களா. நண்பர்களே, அன்று சிந்திய மூக்குங்கிற அந்த கதைய மெட்ராஸ்ல கொண்டு போய் கேவலம் ஒரு உப்புமா கம்மியில கொடுத்தா கூட அவன் இதை பணமா எடுத்து 25 வாரம் ஓட்டுவான். அவனுக்கும் கொடுத்து வைக்கல. நண்பர்களே, இது உங்களுக்காச்சும் கொடுத்து வைக்கட்டும். நல்லா சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, வேணுங்கிற அளவுக்கு சாப்பிடுங்க. இதுக்கு மேல ஒண்ணு சொல்ற மாதிரி இல்ல. யாரா அவன்? என் கழுதை என்னடா பண்ற? நான் கதை எழுதி கதை எழுதி கதை எழுதி அத கழுத கவி பார்க்க வச்சுட்டாங்களே. ஏன் திங்கிற நிப்பாட்டிட்ட? உனக்கு கூட பிடிக்கல என் கதை. ஆனா மூதேவி தின்னு. இப்ப நீ திங்கல, உன்னை நான் தின்றுவேன். ஊரெல்லாம் கதையை சொல்லி ஒவ்வொருத்தனா மேல அனுப்பிக்கிட்டு இருந்த. இன்னைக்கு என் கழுதைய உனக்கு ஒரு முடிவு கட்டும். குடி, குதிரை வேகத்துல போ. நீ அவனை எந்த இடத்துல மிதிச்சாலும் அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா வரும்போது ஒரு முடிவோட வா. அங்க பாருங்க, ஒரு தேவதை வருது. எங்க பாக்குறீங்க? என்ன தனியா ஆடுது? அடையாட உயிரை ரசிக்க விடுறா. சரி சரி. இதுக்கு மேல தாங்க முடியாதா? ஆமா, நீங்க எங்க இங்க? நானு இன்ஸ்பெக்டரா இருக்கேமா. நானு அவரு அவனா? நீ என்ன இருந்துக்கிற? கான்ஸ்டபிள். கான்ஸ்டபிளா? சரி இருந்து போ. அவன் கான்ஸ்டபிள்மா. ஆமா,
உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணுமே. அம்மா பேசலாமா? பேசலாம். ஆனா அந்த பொட்டை ஏட்டி எடுத்துட்டு உள்ள இருக்கானே. அந்த பொடி மட்டைய நான் பாத்துக்கிறேன். உள்ள வாங்க. அம்மா செத்தண்டா சுவாமி, செத்தண்டா. அண்ணா நான் போயிட்டு வரேன். பயவுல பக்கி அடிச்சனா வயசுல மூத்தவன். நான் உள்ள போய் நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியில வந்து கொண்ட சொல்ற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு அசையப்படாதா. அதே நல்ல கிட்ட நான் தெரிஞ்சுட்டு வந்து உங்ககிட்ட சொல்லக்கூடாதா? நான் தான்டா போவேன். நான் தான் போவேன். நான் தான் போவேன். போலாம். அப்பா எங்க ஆளக்கானா? அடிவாசம் உள்ள ரோசா நான் வந்து அணைக்கிற லேசா பட்டு கண்ணத்துல பதித்த முத்துற போல தருது வேறதா. அடிவாசம் உள்ள ரோசா ஆத்தா 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 எழுந்துடா. பார்த்த மாதிரி இருக்கு. எந்திரிடா. ஐயோ ஆமா யாருடா இங்க இன்ஸ்பெக்டர்? நீங்க தான் இன்ஸ்பெக்டர். அப்ப வெளியே என்னமோ சொன்னீங்க? அதுதான் எங்க ஊர் பவளக்குடி இந்த காலத்துல இன்ஸ்பெக்டர் வேஷம் போட்டுமா அதை சொன்னேன் நானு. ஆமா உன் கூட ஒரு கான்ஸ்டபிள் இருந்தானே அவன் எங்க? அந்த பிச்சைக்காரன் வெளியில தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்குமா. நீ ரோட்ல போற பொண்ணுங்களை பார்த்து கண்ணடிக்கிறது, பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற பொண்ணுகளை பார்த்து கையசைக்கிறது, ஸ்கூலுக்கு போற பொண்ணுகளை பார்த்து சிரிக்கிறது, இந்த மாதிரி ஆளுகளை பிடிச்சு உள்ள போறதுதான் எங்களை போலீஸா போட்டிருக்கு. நீ என்ன பார்த்தே சைட் அடிக்கிறியா? உன் முகரைக்கு சைட் ஒரு கேட்டா வச்சா உன்னை எல்லாம் சும்மா விடக்கூடாது. போலீஸ் தெரியாதுதா. இனி தாங்காதுதா. இனி தாங்காதுமா. இனி தாங்காதுமா. இனி தாங்க. அடி விழுந்தது அக்கா ஆயிட்டேனா நானு? எந்திரடா. ஒழுங்கா நில்லுடா. கேப்படா. கேப் எடுத்துக்கூடா. அந்த வேஷ்டி எடு. முகத்தோட ஏன் முகத்துல உன் முகத்தை தலை சீவு. சீவு இருக்காக்கா? உன் முகம் சீவு வர கேக்குதா? சீவுடா. வழக்கானமே அண்ணே சீக்கிரம் வாங்கண்ணே. உள்ள போனதுதானே. எவ்வளவு நேரமா துடிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டீங்களா? குடுக்கறதா சந்தர்ப்பம் தானே. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை நீ பாத்திருக்கவே மாட்டடா. இந்த சந்தோஷமான என்னாச்சு? ஒண்ணு இல்ல, அங்க நடந்த அந்த இடத்தை சிந்திச்சு பாரு. அது எங்கேயோ புடிக்குது. ஆனா இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான சந்தர்ப்பத்தை நீ அனுபவிச்சுன்னு வச்சுக்க, இந்த உலகத்திலே இருக்க மாட்டாடா நீ. இன்னொரு உலகத்துக்கே மூணு